இப்ப இந்த காலகட்டத்துல நம்ம கடவுளா வணங்குற ஒரு சில கடவுள்கள் முன்னொரு காலத்துல பூமியில வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஆதாரங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த வரிசையின்படி முருகர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான விடை, முருகர் ஒரு சிறந்த போர் வீரன் அப்படின்னு இருந்திருக்காருன்னு சொல்லப்படுது. முருகர் ஒரு சிறந்த போர் வீரனா இருந்திருக்காரு. தொடக்க காலத்துல மக்களுடைய பாதுகாவலனா இருந்திருக்காரு. ஓகே. முருகர் அப்படின்ற பெயருக்குரிய அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா அழகு அப்படின்னு பொருள்படும். தொல்காப்பியத்துல முருகனை சேயோன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. முருகன் வாழ்ந்திருக்காரு. முன்னொரு காலத்துல தொடக்க காலத்துல மக்களுடைய பாதுகாவலனா இருந்து முருகன் வாழ்ந்திருக்காரு. அவரை வழிபடுற விதமா மக்கள் அந்த காலத்துல உள்ள மக்கள் எல்லாருமே நடுக்கல் அமைச்சு வழிபடுற ஒரு வழக்கத்தை வச்சிருந்தாங்க. அது போலவே முருகருக்கும் ஒரு நடுக்கல் அமைச்சு வழிபட்டிருக்காங்க. அதுவே காலப்போக்குல முருகர் கோவிலா மாறி இருக்கு. தமிழ்நாட்டுல நம்ம முருகரை நிறைய பெயர்கள் சொல்லி அழைக்கிறோம். அதாவது சேயோன், ஆறுமுகன், குமரன், கந்தன், காங்கேயன், சரவணன், வேலன், கந்தன், கார்த்திகேயன், சண்முகன், வடிவேலன், சுப்பிரமணியன், இது போல நிறைய பேர் இருக்கு. நிறைய பேர்களை வச்சு நம்ம எப்படி முருகரை வணங்குறோமோ அது போலவே உலகத்துல இருக்க நிறைய நாடுகள் வேற்று மதத்தினர் முருகரை அவங்களுடைய மொழியில வணங்குறாங்க. உதாரணமா இலங்கையில முருகரை கதிர்காமன் அப்படின்னு வணங்குறாங்க. கொரியால விதா சேயோன்னு வணங்குறாங்க. தாய்லாந்துல முருகரை பிராவத் போதிசத்துவா அப்படின்னு வணங்குறாங்க. வட இந்தியால ஸ்கந்தா அப்படின்னு வணங்குறாங்க. என்னதான் பல நாடுகள்ல முருகர் வணங்கப்பட்டாலும் தமிழிற்கே உரிய செந்தமிழ் வேலன் அப்படின்னு சொல்றதுல நம்ம பெருமை கொள்வோம். இது போல நிறைய சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.